பார்த்தீங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுருக்கீங்க, 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கீங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும். நல்லா இடிக்கல்ல போட்டு நல்லா 10 வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்து ஊற போட்டுருக்கேங்க. இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு கரைச்சதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போட்டு அதை நல்லா கரைச்சி நம்ம வந்துட்டு அதை அப்படியே வைக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி வந்துட்டு வீடியோக்குள்ள போய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கீங்க. அப்போ தான் மீன் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் கருவாடை வந்து நல்லா வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்துட்டு ஊற வச்சுருக்கீங்க. வாங்க எப்படி எண்ணெய் எடுத்து தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு வடை சட்டி வச்சுருக்கோங்க. வடை சட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லது உடம்புக்கு. இது ஊற்றிக்கலாம். கூட இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன், வெந்தயம் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா ஊற ஊற நம்ம டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உளுந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நான் அதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இடிச்ச பூண்டு 4 போட்டுக்கலாங்க. கீரை வச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இடிச்சு வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கருவாடிலே நிறைய உப்பு இருக்கும் அப்படின்றதுனால நம்ம உப்பு வந்துட்டு பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா உப்பு கூடி போயிருங்க குழம்புக்கு. நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாசனை பயங்கரமாக இருக்கும். வெந்தயம் நல்லெண்ணெயோட வாசனை நல்லா சூப்பராக இருக்குங்க. இது கண்ணாடி பார்த்து நல்லா வதங்கினா நல்லா கழிச்சுட்டுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பொறுத்து நல்லா கழிச்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகா போட்டு வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி சரி. ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 2 கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு விட்டுருங்க. பத்தலை அப்படின்னா இன்னும் திரும்படி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி வைக்கணும். தனி மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதங்கணுங்க. நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு கருவாடு சேர்த்துக்கிறேன். நெத்திலி கருவாடு தாங்க நான் வச்சுருக்கேன். நல்லா இந்த கருவாடை போட்டு நல்லா வரும். இதாட்டி எசன்ஸ்லாம் இது இறங்கும். இது நல்லா வதக்கி நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? வதக்கி வதங்கிட்டு சரி. அரைச்சி வச்சு மசாலாவை ஊற்றிடுங்க. புளித்தண்ணியோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சதை போதாச்சு, லைட்டாக தண்ணியும் ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு ஒரு வத்துற மாதிரி இப்படி தண்ணியாக இருக்க குழம்பு லைட்டாக வற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சது அப்படின்னா நல்லா வற்றி உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸில் வரும் குழம்பு. அப்போ நம்ம இறக்கிடலாம். சரிங்களா? பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இல்லை நல்லா கொதிச்சு வற்றி வரும். நல்லா பாருங்கள், நல்லா மலன்னு கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இப்போ நான் கிண்டி காமிக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்காக இருக்குது. இன்னும் கூட நல்லா திக்கான டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், நீங்கள் இதுக்கு தொட்டுக்கு அப்பளம் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கருவாடியை கொஞ்சமாக எடுத்து வறுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக கருவாடு இருந்தனால நாங்கள் அப்பளம் தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே 10 நிமிஷத்துக்கு கொதிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து அப்படியே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் ஊறி அந்த கருவாடும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் இப்படி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு எங்கள் வீட்டு பெரியவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னா நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் வயசான பாட்டிங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படி வச்சாங்க அப்படின்றத கேட்டு உங்களுக்காண்டி நான் வச்சு காமிச்சிருக்கேங்க. எப்படி இருக்குன்றத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எப்படி இருக்குன்றத டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்லேயே சொல்லிட்டு போங்க. பாய் பாய்.
இல்லை பார்த்தீங்களா என்ன பிரிஞ்சு இப்படி வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்த உடனேயும் நம்ம குழம்பு எரிக்கிறக்கூடாதுங்க. லைட்டாக 5 மினிட்ஸ் அதான் சொல்லல 15 நிமிஷத்தில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. லாஸ்ட் அண்ட் 5 மினிட்ஸில் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும்போது அது உள்ள எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா அந்த வெந்தயில ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க நம்மளோட கருவாட்டு குழம்பு. எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தேங்க்யூங்க.